ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 11வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாக எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. ஆராதனையிலே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வசனங்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், இவை அனைத்திலும் தேவனுடைய வழி நடத்துதல் தொடர்ந்து இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். துதியின் வேலையிலே தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி உம்முடைய மாறாத பிரசனம் உம்முடைய வழி நடத்துதற்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். be
மாதரை போற்று வீணும் மண்ணும் இசைந்து பாடவும் போற்று போற்று மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமோ ஏக ராஜா ஆட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகமெங்கும் நீதியின் செங்கோலை யோற்றி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை செபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம்.
வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள், மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத வழிநடத்தலின் கரம், கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதற்காய், ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, தேசத்திற்காய் செபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய், மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு தேவநீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே, உம்முடைய சமாதானமின்றி காணப்படுகிற பகுதிகளிலே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கவும், ஆண்டவரே, இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து திரும்பவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இப்போதும் சுவாமி ஆண்டவரே, வர புதிய வருடத்திலே ஆண்டவரே சந்திக்க இருக்கிற தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளை ஆசனத்திலே தேவன் நீர் அமர செய்கிற கர்த்தர். தொடர்ந்து தேவன் நீர் அதற்கான காரியங்களை தேவன் நீர் பார்த்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தந்தை பேராயர் மூலமாய் கொடுத்த காட்சி தரிசனங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற லட்சிய பணியினிலே நாங்கள் தொடர்ந்து காணப்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த மாத இறுதியிலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நன்னாளுக்கான ஆயத்தங்களை ஆண்டவரே, ஆராதனைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைகளிலே, சிறப்பு ஆராதனைகளிலே உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் ஆண்டவரே, வர இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் தேவன் நீர் இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. வருட இறுதி ஸ்தோத்திர ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே வர இருக்கிற முன்னாள் பிரதம பேராயர் ஐயா அவர்களையும் மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. பிறப்பின் நன்னாள் மற்றும் ஆண்டவரே குறிப்பாக கீத பவனிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க சுவாமி. நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்ல இருக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளை வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு மண்டை கிட்டி சேர தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவும், உம் அண்டை கிட்டி சேரவும், பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள் அனைத்தையும் தேவனை சந்தித்து பிள்ளை வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, திருச்சபையுள்ள அனைத்து ஐக்கியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், வாலிபர் ஐக்கியம் ஆண்டவரே, அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் காணப்பட்டும். அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற பொறுப்பாளர்களை தேவன் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. வருகிற வாரம் திருச்சபையிலே நடைபெற இருக்கிற ஓய்வு நாள் பாடசாலைக்காக, ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறுவர் ஞாயிறை தேவநீர் ஆசீர்வதித்து தாங்க. அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவெய்து மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனி தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைடைய வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவ நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே, வருகிற நாட்களிலே தூர தேசத்திலே சென்று படிக்கும்படியாய் ஆண்டவரே பிரயாசப்பட்டு காணப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மகளை தேவன் நீர் பலப்படுத்துங்கப்பா. அதற்கான காரியங்களை தேவன் நீர் வாய்க்க செய்து வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தொழில்களை, வியாபாரங்களை வத்திக்க செய்கிற கர்த்தர் பிள்ளைகளோடு தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும். பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிகளிலே பிள்ளைடைய வாழ்வை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை மேன்மையாய் வைங்க சுவாமி. நல்ல உயர்வுகளை தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் அப்பா. திருச்சபையிலே வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய வாகனம் ஓட்டும் பொழுது உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி. தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு தேவனீர் சுக பிரசவத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் என்று மன்றாடுகிறோம். குடும்ப சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, தமக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே சென்றிருக்கிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிரயாணத்திலே தேவநீர் கூட இருங்க சுவாமி. அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவநீர் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தாங்க சுவாமி. ஆண்டவரே, எவனமாய் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே தடைகளை முறித்து போட்டு தேவனீர் துரிதமாய் பிள்ளைகளை தேவனீர் அழைத்து வரும்படியாய் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து இந்த ஆராதனையின் மூலமாய் தேவனீர் எங்களோடு இடைப்படும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் பரலோக ஞான வரங்களை தந்து ஆண்டவரே பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. இந்த மாதத்திலேயும் செமஸ்டர் தேர்வை சந்திக்க இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல முறையிலே செமஸ்டர் தேர்வை சந்திக்கவும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து புத்தி கூர்மையை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையில் உள்ள அனைத்து சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த தேவன் பிள்ளைகளை தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லாத அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் கோதுமையின்
மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரனையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக என்றார் என்பது. கர்த்தர் தாமே இந்த காலத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாகுலங்களை பெரியா இருக்கிறது. என் இக்கட்டுகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உப்புரப்பா என்னை பகைக்கிறார்கள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தும் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாடம் முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே திருமதி ஸ்ரோன்மணி செல்லையா அம்மா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 11ஆம் தேதி திருமதி ஷீபா மார்கரெட் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 15ஆம் தேதி திரு டேனியல் வெஸ்லி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 15ஆம் தேதி திரு ஜேபஸ் தேவபிரியம், திருமதி மோனிகா எப்சி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 15ஆம் தேதி திரு ஜோஷுவா ஞானசெல்வம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 15ஆம் தேதி திரு சாம் பிரபு, திருமதி எம் தபிதா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தினாதரவில். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டை நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் கடந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரித்த அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்.
பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற தேவன். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்வை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவன். அவனமாய் பிள்ளைடைய வாழ்வை தேவனீர் தொடர்ந்து பெருக்கத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தேவன். சீயோனின் நன்மைகள், ஆசீர்வாதங்களை நிறைவாய் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் தேவநீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நாம் அனைவரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து தூய ஆவியானவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு நாம் துதிகளை, ஸ்தோத்திரங்களை எடுப்போம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளினுடைய வாழ்வை விட ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி, நம்மை ஆண்டவர் முன் குறித்து நம்மை அழைத்தாரே, இந்த ஆண்டிலே நம்மை ஆசீர்வதிக்கிறாரே, நம்மை பெருக்கத்தின் நன்மைகளை தருகிறாரே, தொடர்ந்து தருகிற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு சிலராய் நம்மை அழைத்து வந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மை அடைய செய்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. அந்த கூட என்பது உலக பிரகாரமான அனைத்து காரியங்களையும், நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிறைவாய் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியைப் போல ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்த தேவன் எப்படி என்றால் 10 மாதங்களை முடிக்க செய்தார். 2025 ஆண்டிலேயும் 11வது மாதத்தின் மத்திய நாட்களுக்குள்ளாய் நம்மை அழைத்து செல்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை எண்ணி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எத்தனையோ மேடு பள்ளங்களை தாண்டி ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். வேதனையான நாட்கள் உண்டு, பாடுகள் நிறைந்த நாட்கள் உண்டு. எல்லாவற்றில் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை முன்குறித்து ஆண்டவர் அழைத்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்தாரே. எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும் நம்மை வழிநடத்தினாரே. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் நமக்கு துணை நிற்கிறாரே. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் நம்மோடு இருந்தாரே.
அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வேதத்திலே சொல்லப்படுகிறதுவா, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நன்மையினால், கிருபையினால், ஆசீர்வாதங்களினால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? தூய் ஆவியானவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். வாரும் தூய் ஆவியே, உம்முடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆவியானவருடைய பிரசனத்தை நாம் உணர்வோம். வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைத்து நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து நம்முடைய நல்வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே. நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். மகனே மகளே, வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பாதையை காண்பித்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நல்வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர் செங்கடலை பிளந்த கர்த்தர், அவர் தூதர்கள் உண்ணும் உணவால் தம்முடைய பிள்ளைகளை போஷித்த கர்த்தர், கண்மலையை பிளந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தண்ணீரை வர வைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்த கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அப்பா என்று சொல்லி அவரை மனதார துதிப்போம், அவரை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. ஓம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. ஓம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்தி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்மலை போல நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அந்த கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னாரே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருப்தியை தந்து தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறார். அவர் நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். நம்மை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க முடியும். ஏனென்றால் அவர் அதிசயமானவராயிருக்கிறார்.
நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு காலத்தை வைத்து, எதிர்காலத்தை வைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோமா? எஸ் லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிற கர்த்தர், தொடர்ந்து எங்களை வழிநடத்தி எங்களை திருப்திப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, அடியனை மறைத்து தேவன் நீர் பேசும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறேன். அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நின்றவனமாக நாம் பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். கடந்த மாதம் 25ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்ற சென்னை பேராய மாநாட்டிற்காக, அற்புதமான ஒழுங்குகளுக்காக, அடுத்த 2 ஆண்டுகளுக்கான சென்னை பேராய கவுன்சில் உறுப்பினர்களுக்காக தலைவர் சென்னை பேராயர் டாக்டர் இ. கதிரொலி மாணிக்கம், பேராய கமிஷனரிகள் ரெவரண்ட் டாக்டர் எஸ். துரைசாமி, ரெவரண்ட் எல். சசிகுமார் மற்றும் ரெவரண்ட் எம். சூசைபா, செயலாளர் ரெவரண்ட் அன்பழகன், பொருளாளர் ரெவரண்ட் என். நிக்கோனார், உறுப்பினர்கள் ரெவரண்ட் சாமுவேல், சர்குணதாஸ், திரு எஸ்.பி. ஸ்டூவர்ட் ஜான் மற்றும் திருப்பதி தபிதா காலேப் ஆகியோருக்காக ஜெபிப்போம். தகப்பனே, இவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்களை நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. இவர்கள் மூலமாக நடக்கின்ற ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. இம்மாத பேராயத்துறை சென்னை பேராயத்தின் சொத்து மேலாண்மை கமிட்டிக்காக சொத்து அலுவலர் ரெவரண்ட் ஜே.எம். சுவிசேஷம், சொத்து ஆவணங்கள் அலுவலர் ரெவரண்ட் எஸ். கிங்ஸ்லி ஸ்பீன் ஜோயஸ், சட்ட ஆலோசகர் திரு எஸ். ஞானதாஸ் மற்றும் 2 அங்கத்தினர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இவர்கள் காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ண இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். அப்பா, இம்மாத பேராய ஏரியா 13 திருச்சபைகளும் 62 இல்ல திருச்சபைகளும் 10 வெளி ஊழிய இடங்களும் உள்ள கும்மிடிப்பூண்டி ஏரியாவிற்காகவும், ஏரியா சேர்மன் ரெவரண்ட் ஏ. சார்லஸ் மற்றும் 13 போதகர்களுக்காகவும், சபை குடும்பங்களுக்காகவும் 100 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்க முயற்சி எடுப்பது என்கிற இவர்களது எதிர்கால திட்டம் நிறைவேற ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்களுடைய திட்டங்களும் இவர்கள் வாஞ்சைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நிறைவேற ஜெபிக்கிறோம். அப்பா, இம்மாதம் 17ஆம் தேதி சிறுவர் தினமாக அனுசரிக்கப்படும் போது நம் சபையின் சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க, அவர்கள் சிறு பிள்ளையாய் இருந்த இயேசு ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தது போல இந்த பிள்ளைகளும் தகப்பனே உமக்குள்ளாக வளர, உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு சாட்சியாக வளர இந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நமது முன்னாள் பிரதம பேராயர்கள் திரு மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் டி. சுந்தர் சிங், இந்த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஏ. டேவிட் ஓனசிமோ மற்றும் முன்னாள் பேராயர்களுக்காக நல்ல சுகத்திற்காக நம்மை விட்டு ஆண்டவரிடம் சென்று விட்ட பேராயர்கள், ஏரியா சேர்மன்கள், போதகர்களின் குடும்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா, ஆண்டவரே, இந்த ஜெபத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 278வது பாடலை நாம் பாடுவோம். எந்த நேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே என்ற பாடலை நாம் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே, எந்த நேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததனால், கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின்
மன்னன் கிறிஸ்தேசுவையே மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே. மன்னன் கிறிஸ்தேசுவையே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. அழைத்த பாதையில் கலந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. அழைத்த பாதையில் கலந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. புது ஜீவனும் நிறைவாய் அளித்ததனால் புண்ணியனை போற்றிடுவேன். புது ஜீவனும் நிறைவாய் அளித்ததனால் புண்ணியனை போற்றிடுவேன். எந்த இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. வறுமை வியாதியும் வறிய தோல்வியும் வந்த வேளையில் தாங்கினாரே. வறுமை வியாதியும் வலிய தோல்வியும் வந்த வேளையில் தாங்கினாரே. ஜெயகீதமே தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவேன். ஜெயகீதமே தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவேன். எந்த இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. நிறைந்த ஜோதியாய் திறந்த வானிலே நீதி சூரியன் தோன்றிடுவார். நிறைந்த ஜோதியாய் திறந்த வானிலே நீதி சூரியன் தோன்றிடுவார். மறுரூபமே அடைந்தே பறந்திடுவே மட்டற்ற பேரின்பமுடன். மறுரூபமே அடைந்தே பறந்திடுவே மட்டற்ற பேரின்பமுடன். எந்த இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. நெகிழ்ந்த கரங்களை உயர்த்து இதுவரை இழந்த வரங்களும் மீந்ததனால். நெகிழ்ந்த கரங்களை உயர்த்து இதுவரை இழந்த வரங்களும் மீந்ததனால். அவர் சேவையே புரிந்து கனம் மகிமை அவருக்கே செலுத்திடுவேன். அவர் சேவையே புரிந்து கனம் மகிமை அவருக்கே செலுத்திடுவேன். எந்த இயேசுவின் அன்பதையே என்றும் வேளையில் ஆனந்தமே. எந்த இயேசுவின் அன்பதையே என்றும் வேளையில் ஆனந்தமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியர் கிறிஸ்து என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரதான ஆசாரியர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனைத்து நிலைகளிலும் ஒரு பிரதான ஆசாரியராயிருந்து நம்முடைய வாழ்வை நடத்துகிற தேவன். நமக்கு நம்முடைய வாழ்வை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம்மை உணர்த்துகிற கர்த்தராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 3 நிலைகளிலே பிள்ளைகளுடைய வாழ்விலே பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது 2வது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள்.
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு முன்னோடியாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நித்திய பிரதான ஆசாரியராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த திரைக்குள் பிரவேசிப்பது என்பது அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? நித்திய பிரதான ஆசாரியராய் அவர் மீண்டும் வருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் அவர் நித்திய தேவனாய், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, தீர்க்கரின் உரையின்படி அவர் நித்திய பிதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்போதும் நித்திய காலமாய் அவர் பிரதான ஆசாரியராய் இருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் காணப்படுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3 காரியத்திலே 3 பிரதான ஆசாரியரை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இங்கு நாம் கேட்ட இதே வேதத்தின் பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது 9ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பிரதான ஆசாரியர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நித்திய பிரதான ஆசாரியர் அவர் கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து எவனமாய் காணப்படுகிறார்? அவர் நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மீட்டெடுத்து அநேக நேரங்களிலே சகேயுவை போல காணப்பட்ட அனுபவங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அழைத்து நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் எவனமாய் செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன பண்ணுகிறார்? அவர் பிரவேசிக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அதை எதை குறிக்கிறது என்றால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்திலே சேருகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு மறுவாழ்வை வைத்திருக்கிறார். எதற்கு? நாம் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அது எதை குறிக்கிறது என்று தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆன்மா நித்திய காலத்திலே நித்திய வாழ்விலே பிரவேசிப்பதற்கு அடையாளமாய் அந்த நித்திய பிரதான ஆசாரியர் நம்முடைய வாழ்வை என்ன பண்ணியிருக்கிறார்? முன் குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே வேறொரு இடத்திலேயும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறார்? ஆசாரியருமாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஆசாரியராய் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் உள்ள பிரதான ஆசாரியராய் அவர் காணப்படுகிறார். எவனமாய் நாம் பார்க்கும் பொழுது 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால் என்ன பண்ணினாராம்?
கீழ்ப்படிதலை என்ன பண்ணினார்? கற்றுக்கொண்டார். இந்த உலக வாழ்க்கையிலே பிரதான ஆசாரியராய் இருந்தாலும் அவர் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்தான் பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதுமில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை என்ன பண்ணினார்? ஒரே தரம் செய்து முடித்தார். புதிய பிரதான ஆசாரியரின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஒவ்வொரு நாள் அதை பலி செய்து, பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி நாம் பார்க்கும் பொழுது திரைச்சிலை இருக்கும். அங்கு பார்க்கும் பொழுது உள்ளே பிரவேசித்து ஆசாரியர் முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக என்ன பண்ணுவார்? போய் பலியிடுவார். அதன் பின்புதான் அவரே உள்ள போக முடியும். அவருடைய பாவத்திற்காக முதலாவது அறிக்கை செய்யவில்லை என்றால் அந்த திரைச்சிலைக்குள்ளா என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதன் பின்புதான் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் என்ன பண்ண முடியும்? மன்றாட முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் முறைமையின்படி நாம் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியர் எவனமாய் காணப்படுகிறார் தெரியுங்களா? எல்லாருக்காக அவரே என்ன பண்ணினாராம்? நித்திய உடன்படிக்கையா இருந்து. அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். 27வது வசனம். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது, நாடோறும் பலியிட வேண்டுவதுமில்லை. நாடோறும் பலியிட வேண்டுவதுமில்லை, ஏனென்றால் தம்மை தாமே என்ன பண்ணினார்? பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் ஒரே தரம் ஆண்டவர் என்ன பண்ணினார்? செய்து முடித்தார். அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் ஆண்டவர் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்த பிரதான ஆசாரியர் அவர் கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் புதிய பிரதான ஆசாரியராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17-18 என்ற வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் என்ன பண்ண வேண்டாம்? பலி செலுத்த வேண்டாம். இவர்கள் மன்னிக்கப்பட்டதுண்டானால், பிரதான கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களுக்கான உண்டான பாவங்களை அனைத்தையும் மன்னித்ததினாலே மீண்டும் என்ன பண்ண வேண்டாம்? பலியிட செலுத்த வேண்டாம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதே 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணினார்? உண்டு பண்ணினார். பிரதான ஆசாரியர் நமக்கு எதை உண்டு பண்ணுகிறார்? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை. அவர் நித்திய பிரதான ஆசாரியர். அவர் முன்பும் பின்பும் வர இருக்கிற பிரதான ஆசாரியர். ஆகவேதான் அவர் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் காணப்படுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரதான ஆசாரியரை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இல்லாமல் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஓய்வு நாள் முடிந்து, மன்னிக்கவும், யாத்திராகமும் 28ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 28ஆம் அதிகாரம் 1-2.
உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எபிலேசர், இப்தாமார் என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை என்ன பண்ணுவாயாக, உண்டு பண்ணுவாயாக. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர் ஆரோனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆரோன் எவனமாய் காணப்படுகிறார்? ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறவராய் காணப்படுகிறார். வல்லமையாய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார். ஆகவேதான் அவன் சகோதரனாகிய ஆரோனுக்கு என்ன சொல்லுகிறார்? மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரத்தை என்ன பண்ணு, உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இரண்டாவது பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியராகிய ஆரோன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது இது ஆரோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 13 16 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து ஆகிலும் தங்களுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளை யாதொன்றையும் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஒரு இளம் காளை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து, போதுமா, அது ஆசரிப்பின் கூடாரத்தை கொண்டு வந்து, ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியர் பிள்ளைகளுக்காக பலியிட வேண்டும். ஆசாரியருடைய பணி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக சமூகத்திலே வந்து மன்றாடி பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டும். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் பாவ நிவாரண பலியை குறித்து அந்த வேத பகுதி நிறைவாய் சொல்லுகிறது. ஆசாரியன் ஜனங்களுக்காக மன்றாடி, ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜெபித்து மன்றாடி அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டுமாம்? இது பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி நாம் பார்க்கும் பொழுது முன்பதாக என்ன பண்ண வேண்டும்? பலியிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். அதை தான் நான் சொன்னேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கடவோம். ஆண்டவர் நமக்கு நிறைவான நன்மையை தந்திருக்கிறார். பெரிய ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை தந்திருக்கிறார். எப்படி என்றால் அவருடைய மரணத்தின் மூலமாய் அந்த திரட்சியில இரண்டாய் கிழிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் காணப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியராகிய ஆரோன் ஜனங்களுக்காக ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, ஜனங்களுக்காக மன்றாடி ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து ஒரு விடுதலையை ஏற்படுத்துகிற ஒரு பிரதான ஆசாரியராய் என்ன பண்ணுகிறார்? ஆரோனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசியுங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும்.
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் அந்த பாவ நிவாரண பலிக்காக ஆசாரியன் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் யாராவது ஒரு வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரியன் முறைமைக்கு உட்பட்டிருந்தார்கள், நியாய பிரமாணத்தில் நின்றார்கள். அந்த ஆசாரியனின் முறைமையின்படி பூரணப்பட்டது உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வேறொரு ஆசாரியனும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அங்கு கிறிஸ்துவுடைய நிலை காணப்படுகிறது, இங்கு ஆரோனுடைய வாழ்வும் அதோடு என்ன பண்ணுகிறது? இணைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இங்கு நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அங்கு காளை, வெள்ளாட்டு காளை இவைகளுடைய பாவங்களின் நிவிர்த்தி என்ன பண்ண வேண்டுமாம்? பலி செலுத்தி அங்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த பாவ நிவாரண பலியை நாம் என்ன பண்ண வேண்டும்? செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவாய் இருக்கிறார். இரண்டாவது பிரதான ஆசாரியர் பழைய பாட்டின் முறைமையின்படி அவர் ஆரோனாய் காணப்படுகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே எப்படியானார்? ஆசாரியரானார். அழியாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஆசாரியராய் என்ன பண்ணுகிறார்? காணப்படுகிறார். ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுகிறார்? பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி பலி செலுத்தி ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வதற்கு ஒரு ஆசாரியராய் காணப்படுகிறார். அவர்தான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியராகிய ஆரோன். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது யாரை ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி இருக்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரியமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவது பிரதான ஆசாரியர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியர் விசுவாசி, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எப்படி என்றால் நித்தியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் தம்முடைய ஜனமாய் ஆண்டவர் உணர்த்துகிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது எவனமாய் சொல்லுகிறார்? பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நாம் எப்படி இருக்கிறோம்? காணப்படுகிறோம். பிரதான ஆசாரியராகிய விசுவாசி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
அந்த பிரதான ஆசாரியராகிய விசுவாசி எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்திற்கு முன்பும் மும்முறை இருந்தன என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நோவா ஒரு பலிபீடத்தில் என்ன பண்ணினான்? ஆராதனை செலுத்தினான். ஆண்டவர் ஒரு பிரதான ஆசாரியராய் வைத்து நோவாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பண்ணினார்? பழைய ஏற்பாட்டிலே உணர்த்தினார். அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆபிரகாம் பீடத்தில் ஆராதனை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 31:54 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாக்கோபு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஆராதனை செய்தான். அந்த பிரதான ஆசாரியர் பலி செலுத்தி ஆராதனை செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாசிப்போமா? ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆண்டவர் நம்மை எவனமாய் அழைக்கிறார்? சகோதரரே, 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யார்? இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் பிரதான ஆசாரியராகிய விசுவாசியை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற ஒரு பிரதான ஆசாரியராய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது நோவாவுடைய வாழ்வை குறித்தார், ஆபிரகாமுடைய வாழ்வை குறித்தார். அதிலே நிறைவுபடுத்தும் பொழுது யாக்கோபு பலிபீடம் செலுத்தி ஆண்டவருக்கு என்ன பண்ணினான்? ஆராதனை செலுத்தினான் என்று சொல்லி ஆதியாகமம் 31:54 ஆண்டவர் உணர்த்தினார். இதே நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நம்மை கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார். நாம் எப்படி வருகிறோம்? கட்டப்பட்ட பிள்ளைகளாய், ஆசாரிய கூட்டமாய் நாம் கட்டப்பட்ட விசுவாசியாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கலர கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்ன பண்ண வேண்டும்? மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் நாம் என்ன பண்ண வேண்டும்? உண்டு பண்ண வேண்டும். ஏனால் பிரதான ஆசாரியராகிய விசுவாசி அவருக்கு நாம் ஆராதனை செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுகிறார்? நம்மை பாவமர கழுவி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். ஆகவேதான் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, எதையும் நான் மறைக்கலை, பிதாவிடத்தில் கேட்டவைகள் அவை அனைத்தையும் நான் என்ன பண்ணுகிறேன்? உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாய் நம்மை வைக்கிறார். முதலாவது நாம் பார்க்கிறோம் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம் பிரதான ஆசாரியராகிய ஆரோனை குறித்து பார்த்தோம். மூன்றாவது பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியராகிய விசுவாசி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரதான ஆசாரியர் எவனமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு உகந்த ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியராய் என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். ஆண்டவர் அதை தான் என்ன பண்ணுகிறார்? இந்த பிரதான ஆசாரியருக்கு வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் என்ன பண்ணியிருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் பிரவேசித்த அவர் நம்முடைய வாழ்வையும் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி நம்மை அழைத்து நம்மை ஆண்டவரண்டை கிட்டி சேர
அந்த பிரதான ஆசாரியர் நம்மையும் ஒரு பிரதான ஆசாரியராய் விசுவாசியாய் நம்மை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு, குறிப்பாக அடுத்த வாரம் நம்முடைய திருச்சபையிலே ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அடுத்த வாரம் ஒரு சிறப்பு பாடலை பாடுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் ஐக்கியம் வழக்கமான நாளிலே புதன்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஐக்கியம் ஆராதனை முடிந்த பின்பு நடைபெறும். ஆகவே பெண்கள் ஐக்கியத்தினர் சற்று நேரம் அமர்ந்து செல்லுங்கள். பாடகர் குழு சனிக்கிழமை வழக்கமான நேரத்தில் 8 மணிக்கு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை ஆராதனை 7 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், ஆராதனைகளிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏல பாக்கிகள் மற்றும் பிரியாணி பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற இந்த மாதத்திலே 4வது வாரம், அதாவது சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். 3வது வாரம் சிறுவர் ஞாயிறாய், வருகிற வாரம் சிறுவர் ஞாயிறாய் அனுசரிக்கப்படும். 4வது வாரம் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நம்முடைய சபைக்கு குறிக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் அதை கடைபிடிக்கும்படி உங்களை தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆராதனை முடிந்த பின்பு கிறிஸ்மஸ் நோட்டீஸுகள் அச்சடிக்கப்பட்டுள்ளன. அதை நீங்கள் பெற்று செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் இறுதி வாரத்திலிருந்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்கான காரியங்களை மேற்கொள்ள இருக்கிறோம். 1வது வாரமாக 30ஆம் தேதி வாலிபர்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் வாலிபர்கள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே ஆண்டருடைய நமக்கு அறிமுகமான ஐயா அவர்கள், திரு ஜோஷுவா ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்து ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதற்காக ஆயத்தப்படுங்கள். குறிப்பாக நோட்டீஸுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லங்களை எந்தெந்த நாட்களிலே நாங்கள் போட்டிருக்கிறோமோ அந்தந்த நாட்களிலே உங்களுடைய இல்லங்களை நாங்கள் சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளுக்காக இந்த மாதம் 30ஆம் தேதி முதல் கீத பவனி ஆரம்பிக்கப்படும். ஆகவே நீங்கள் அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியிலே காணிக்கை பாடல் பாடும் பொழுது உங்களுடைய கரங்களிலே நோட்டீஸுகள் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 307வது பாடலை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை நாம் பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 307வது பாடல். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும்
ஜீவித்திடுவேன். நேசகோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, இயேசுவை. நன்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தருன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து மெலனடைந்து கடுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து மெலனடைந்து கடுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களை அழைத்து வந்து எங்களுக்காக எப்பொழுதும் மன்றாடி பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய், எப்போதும் ஆண்டவரே இருக்கிறவரும் வருகிறவரும் எப்போதும் நிறைவாய் எங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே இருந்த பிரதான ஆசாரியரை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, எங்களை நீர் பிரதான ஆசாரியராய் அழைத்து எங்களை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும் சுவாமி. இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவரே நடைபெற இருக்கிற அனைத்து ஊழியங்களிலும், ஆண்டவரே குறிப்பாக இன்று மதியம் நடைபெற இருக்கிற இசை பயிற்சிகளிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நன்னாளை அனுசரிக்கும்படியாய் மேற்கொள்ள இருக்கிற அனைத்து ஆண்டவரே பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நீர் மாத்திரம். உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். தேவன் நீர் குறிப்பாக எங்களுடைய கீத பவனிகளிலே தேவ நீர் எங்களோடு கூட இருங்க. அனைத்து ஆராதனைகளிலும் தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. சிறப்பு செய்தியை கொடுக்க இருக்கிற அனைத்து ஆண்டவரே பிள்ளைகளையும் தேவ நீர் ஏற்ற வேளையிலே அழைத்து வாங்க. குறிப்பாக இந்த வருட இறுதி ஸ்தோத்திர ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வர இருக்கிற முன்னாள் பிரதம பேராயர் ஐயா அவர்களுக்காக செபிக்கிறோம். ஐயா அவர்களை மறைத்து தேவ நீர் வெளிப்படுங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. மீண்டும் ஆண்டவரே செபிக்கிறோம்.
தமக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே அதை ஆண்டவரே ஆறுதல் சொல்லும்படியாய் கடந்து செல்கின்றிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் நித்திய ஆறுதலாய் இருக்கிறீர். பிள்ளைடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறீர். உம்முடைய சமாதானம் பிள்ளையுடைய வாழ்விலே காணப்படட்டும். ஆண்டவரே, விட்டு சென்ற ஆண்டவரே பிள்ளையுடைய மகனுடைய வாழ்விலே உம்முடைய கிருபையின் கரம் தேவநீர் கூட இருந்து பிள்ளையுடைய வாழ்வை பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்பட்ட கர்த்தர் பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.